ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविज्ञस्वराट् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। योऽन्तर्हितो हृदिगतोऽपि दुरात्मनां त्वं सोऽत्यैव नो नयनमूलमनन्तराद्धः। यर्ह्येव कर्णविवरेण गुहां गतो नः पित्रानुवर्णितरः भवदुद्भवेन। சர்வகதனான நிர்குண சுரூபனான எங்கும் நிறைந்த பரம்பொருளை லக்ஷ்மி சமேத நாராயணனாக தரிசிக்கும் பொருட்டு சனகாதி ரிஷிகள் வைகுண்டத்திற்கு சென்றார்கள். இறைவன் லக்ஷ்மி சமேதராக அவர்களுக்கு தரிசனம் அளித்த பொழுது அவர்கள் உள்ளம் மிகவும் பூரிப்பு அடைந்தது. ஆத்மாராம குணாகர்ஷி, ஆத்மாராமர்களாக இருக்கின்ற அந்த சனகாதி ரிஷிகள் தங்களை தவிர உலகில் வேறு எந்த வஸ்துவும் இல்லை, எங்கும் நிறைந்த பரம்பொருள் அந்த ஆத்மா நான் என்ற உணர்ந்த ஞானிகளாகிய அவர்கள் கூட இறைவனுடைய ரூபத்தில் மயங்கும் அளவுக்கு அந்த ரூபத்தினுடைய சௌந்தர்யம். இங்கே சுகாச்சாரியார் சொல்லுகின்றார், அக்ஷரஜுஷாமபி சித்த தன்வோஹோ. அக்ஷரஜுஷாம் என்றால் ஞானிகள், கீழேயே வரமாட்டாங்க. அவங்க நாம ரூப உலகத்துக்கு வர்றதே இல்லை அந்த மனசு. அவர்களுக்கு கூட அவர்களுடைய மனதை கூட பிடித்து இழுக்கின்ற ஒரு கயிறு போல இருந்துதான் பகவானுடைய ரூபமும் சௌந்தர்யமும். நயனாபிராமம், ஏனென்றால் கண்கள் பார்ப்பதற்கு தகுதியான ஒரே உருவம் இறைவனுடைய உருவம். அந்த உருவத்தை பார்த்தவுடனேயே அவர்கள் மிகவும் ஆனந்தம் அடைந்தவர்களாக தங்களுக்குள்ளே பார்த்து கொள்கிறார்கள். 4 பேர், எல்லாரும் அண்ணன் தம்பிங்க, ஒரே நேரத்தில் பிறந்தவங்க. கரெக்டு தான், நம்ம அப்பா சொன்னது கரெக்டு தான். என்ன சொன்னார் அப்பா? அவரை பார்க்காத வரைக்கும் தான்ப்பா நாம ரூபம் எல்லாம் பொய்ன்னு சொல்ல தோணும், பார்த்துட்டோம்னா இதுவும் மெய்யோ அப்படின்னு சொல்ல தேணும். அதனால ஜாக்கிரதையா இருங்க, பார்க்காத இருக்கிற வரைக்கும் பொழைச்சிங்க, ஆத்ம ஞானமே போதுன்னு இருந்துருவீங்க. ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்துல என்ன ஒரு விஷயமே இல்லையே. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஃபார்ம்லெஸ், எல்லாம் லெஸ் தான். அதாவது வெறும் வெள்ளை சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்?
வேற எதுவும் சாப்பிடாத வரைக்கும் அது ஓகே, பரவாயில்லை, இதுதான் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். குழந்தை ஒரு தடவை மசாலா கிசாலா எல்லாம் போட்டு நல்லா வடை பஜ்ஜி பாயாசம் அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்போ இந்த சனகாதி ரிஷிகளுக்கு இறைவனுடைய ரூப சௌந்தர்யம் அவர்கள் மனதை கொள்ளை கொண்டு விட்டது. அவர்களுக்கு இறைவனை புகழ ஆரம்பிக்கின்றார்கள், துதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பகவானே, நாங்கள் எதை எங்கள் காதுகளின் மூலமாக பருகி கொண்டிருந்தோமோ அதை இப்பொழுது கண்களின் மூலமாக பருகி கொண்டிருக்கின்றோம். காதுகள் மூலமாக எதை பருகி கொண்டிருந்தீர்கள்? சாஸ்திர வார்த்தைகளை காதுகளின் மூலமாக பருகி கொண்டிருந்தோம். ஏற்கனவே எங்கள் உள்ளத்தில் நீ குடிக்கொண்டு விட்டாய். எங்கள் காதுகளின் வழியாக புகுந்து இப்பொழுது கண்களின் வழியாக புகுந்து எங்களை பிரமிக்க செய்கின்றாய். எங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் தான், அவர் சொன்ன மாதிரியே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவான் நினைச்சுக்கினாராம், பொழைச்சம்பா, என்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு கேட்காம விட்டாங்கன்னு, நீ தான் பகவான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்காம, ஐடி கார்டு கேட்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பகவான் அமைதியாக நிற்கின்றாய். அவர்களுடைய ஸ்துதியை மேலும் கேட்பதற்காக சனகாதி ரிஷிகள் ஸ்துதியை தொடர்கின்றார்கள். தம் துவாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தமேஷா யத்தே அனுதாப விதிதை திருட பக்தி யோகைஹி உத்க்ரந்தயோ கிருதிவிதுஹு முனயோ விராகாஹ. இறைவா, நீர் பரமாத்ம தத்துவம் என்பது எங்களுக்கு தெரியும், அந்த ஞானம் எங்களுக்கு உள்ளது. எங்களுடைய ஆத்மாவாக இருக்கின்றீர், பரமாத்மாவாக இருக்கின்றீர் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்கும் பரந்த பரம்பொருளாக இருந்தாலும் எங்களுக்காக இந்த சத்துவமூர்த்தியாகிய விஷ்ணு ரூபத்தை நீர் தரித்து கொண்டிருக்கின்றீர். எங்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பொருட்டு, எங்களை போன்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பொருட்டு இந்த சத்துவமூர்த்தியான இந்த விஷ்ணு ரூபத்தை நீர் தரித்து கொண்டிருக்கின்றீர்கள். உம்முடைய உண்மையான சொரூபம் யாருக்கு காட்டப்படுகின்றது என்றால், எந்த பக்தர்கள் உம்மிடத்தில் அனன்ய பக்தி கொண்டிருக்கின்றார்களோ, திருட பக்தி யோகைஹி விராகஹா முனையஹா விதுகு. ரிஷிகள் முனிகள் யாரிடத்தில் வைராகியமும் பக்தியும் உள்ளதோ அவர்களுக்கு மட்டுமே உம்முடைய நிர்குணஸ்வரூபமும் தெரிகின்றது, சகுணஸ்வரூபமும் தெரிகின்றது. சில பக்தர்கள் நிர்குண பிரம்மம் இல்லவே இல்லை, எங்கும் பரந்த பரம்பொருள் இல்லவே இல்லை என்று அடம்பிடிக்கிறார்கள். சில ஞானிகளோ சகுண பிரம்மம் இல்லவே இல்லை என்று அடம்பிடிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ நிர்குண வஸ்து, சகுனமாக பக்தர்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும் பொருட்டு சகுனமாக நீ தோன்றுகின்றாய். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம், சகுனமும் சொல்றீங்க நிர்குணமும் சொல்றீங்க, எது உண்மை, எது ஆக்சுவல், எது அப்பேரண்ட், எது உண்மை, எது தோற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபநிஷத்துல சொல்லுது நிர்குணம் உண்மை, சகுனம் தோற்றம். உதாரணமா சொல்லணும்னா, ஸ்வீட்டு ஸ்வீட்டு, தித்திப்பு தித்திப்புன்னு சொல்றோம். தித்திப்புக்கு ஏதாவது உருவம் இருக்கின்றதா? தித்திப்பிற்கு உருவம் இல்லை. எல்லா உருவமாகவும் அந்த தித்திப்பு மாற முடியும் இல்லையா? எது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கின்றதோ அது சத்தியம். ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் மட்டுமே இருப்பது மித்யா அப்படின்னு சொல்லலாம். மித்யான பொய்ன்னு இல்ல, தோற்றம்னு அர்த்தம். அதே வஸ்து, சத்திய வஸ்து நம்முடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவமாக தென்படுகின்றது. உபநிஷத்துல இது அல்பம் தத் மர்த்தியம், எவற்றுக்கெல்லாம் உருவம் இருக்கின்றதோ அதற்கு பெயர் அல்பம். ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லாம் தன் மர்த்தியம். எது அல்பம் தன் மர்த்தியம். பூமைவ சுகம் நால்பே சுகம் அஸ்தி. எவற்றிற்கு எல்லையே இல்லையோ, எவற்றிற்கு எந்த குணங்களும் இல்லையோ அவை சத்தியமாக உள்ளது, எல்லா குணங்களாகவும் பரிணமிக்கும் சக்தியாக உள்ளது. எப்படி அது பரிணமிக்கின்றது? கூட மாயா சக்தி இருக்கிறதுனால, அம்மா லக்ஷ்மி அம்மா இருக்கிறதுனால மற்றவங்களுடைய கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியும். இப்ப தித்திப்பு இருக்கு,
ஒரு ஸ்வீட்டு கடைக்காரு கூட இருந்தாருன்னா, தித்திப்பு கூட இருந்தாருன்னா லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரின்னு போட்டு கொடுத்துட்டா இருப்பாரு. குழந்தைங்க நம்ம போய் எனக்கு வந்து ஸ்வீட்டு கொடு அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஸ்வீட் கடைக்காரர் என்ன சொல்லுவார்? எந்த ஸ்வீட் வேணும்னு கேட்பார். ஸ்வீட்டு கொடு அப்படின்னா எந்த ஸ்வீட் வேணும்? ஸ்வீட்ல எந்த ஸ்வீட்னு எப்படி சொல்ல முடியும்? லட்டுவா வேணுமா, ஜாங்கிரியா வேணுமா, ஜிலேபியா வேணுமா, மைசூர் பாக்கா வேணுமா? எது பெரிய ஸ்வீட்டு? எல்லா ஸ்வீட்டும் ஒரே ஸ்வீட்டு தான், கலர் வேற, உருவம் வேற, அவ்வளவுதான். அதனால இதுல வந்து அப்பா மட்டும் தனியா இருந்தாருன்னா நிர்குணம், அம்மாவோட சேர்ந்து இருந்தாருன்னா சகுனம். நமக்கு புரியுற பாஷ்யத்துல சொல்லணும்னா, அப்பா மட்டும் தனியா இருந்தாருன்னா அணுகவே முடியாது, எந்த இதுல இருப்பாருன்னே தெரியாது. அதனால இறைவனை அணுக வேண்டும் என்றால் அம்மா என்ற மாயா சக்தியை அணுகி கொஞ்சமாவது புரிய வைக்கட்டும், அவர் என்ன மூட்ல இருக்கிறாருன்னு தெரியாது. அதனால சகுனம் நிர்குணம் இரண்டுமே இறைவனுடைய ஸ்வரூபம். ஆனால் ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா என்பதை இங்கு சனகாதி ரிஷிகள் சொல்லுகின்றார்கள். தம் துவாம் விதாம பகவன் பரமாத்ம தத்துவம். நீ பரமாத்ம தத்துவம் என்று எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சத்வேன சம்பிரதிரதிம் ரச்சயந்தம் ஏஷாம். சத்வேன சம்பிரதி, இந்த பிரதிமையை நீ வந்து அடைந்திருக்கின்றாய், சத்துவகுணம் உள்ள இந்த உருவத்தை நீ அடைந்திருக்கின்றாய். எதற்காக? ரதிம் ரச்சயந்தம் ஏஷாம், எங்களை மகிழ்விப்பதற்காக நீ இந்த சகுன உருவத்தை அடைந்திருக்கின்றாய். அப்படி நாங்கள் உம்மை நிர்குணமாகவும் சகுனமாகவும் காணும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற பலன் என்னவென்றால், உத்கிரந்தயா ஹிருதிஹி, இருதயத்தில் இருக்கின்ற இந்த முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து விடுகின்றன. இதையே உபனிஷத்துல பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வசம்சயாக ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த சகுன நிர்குண ஸ்வரூபத்தை காணும் பொழுது எல்லா கர்ம வினைகளும் நீங்கி விடுகின்றன, அஜ்ஞானம் என்ற முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது, சம்சயம் முழுமையாக நீங்கி விடுகின்றது என்று புகழ்கிறார்கள். நாத்யந்திகம் விகனயந்த்யபிதே பிரசாதம் கிந்த்வன் யதர்பித பயம் ப்ருவ உன்னயைஸ்தே ஏ த்வதங்கிரி சரணா பவதः கதாயாः கீர்த்தன்யதீர்த்த யசஸः குஷலாரசஜ்ஞாः. ஹே அங்க, எங்கள் அன்பிற்கு உரியவனே, எங்களுடைய வழிபாட்டிற்கு உரியவனே, அங்கிரி சரணா பவதः கதாயா கீர்த்தயந்தி யசஸः குஷலா ரசஜ்ஞா. உம்முடைய பக்தர்களாகிய நாங்கள் குஷலாக ரசஜ்ஞாக, நாங்கள் எல்லாம் புத்திசாலிகள், பக்தர்கள் எல்லோரும் புத்திசாலிகள் மற்றும் ரசஜ்ஞாக, ரசம் தெரிந்தவர்கள். எங்கே ரசம் இருக்கின்றது என்று எப்படி தேனி கண்டு கொள்கின்றதோ அது போல எங்கே உண்மையான ரசம் இருக்கின்றது, சாதாரணமா சாப்பாட்டுல போடுற ரசம் இல்லை, இது உண்மையான வாழ்க்கையினுடைய ரசம் எதில் இருக்கின்றது என்பதை அறிந்தவர்களாகிய உன்னுடைய பக்தர்களுக்கு உன்னுடைய ஈடு இணையற்ற புகழ் இருக்கின்றது அல்லவா, அந்த புகழை கேட்பதிலேயே எங்கள் வாழ்நாள் கழிந்து விடுகின்றது. எனவே நாங்கள் உன்னுடைய திருவடியை சரணடைந்தவர்களாகி விடுகின்றோம், உலகத்தில் உள்ள எதையும் விரும்பாதவர்களாக வருகின்றோம். ஏனென்றால் நீ ரசத்துக்கெல்லாம் ரசமாக இருக்கின்றாய். ரசோ வைசஹா ரசகும் கேவாயம் லப்த்வானந்தி பவதி. உபனிஷத் வார்த்தைகளே பாகவதத்துல எவ்வளவு அழகா யூஸ் பண்றாங்க பாரு. ரசஜ்ஞாக, ரசத்தை தெரிந்தவர்கள், உண்மையான ரசத்தை தெரிந்தவர்கள். எப்படி நாங்கள் உங்களை சரணடைகின்றோம்? கீர்த்தயன் தீர்த்த யசஸா, உன்னுடைய ஈடு இணையற்ற புகழை கேட்பதினாலேயே சரணடைந்து விடுகின்றோம். பார்த்தோமோ இல்லையோ, பின்னால் தான் நடக்கப் போகின்றதே, ஆனால் உன் புகழை கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுடைய மனம் உன்னுடைய திருவடிகளை சரணடைந்து விடுகின்றது. எனவே அப்படி சரணடைந்த மனம் அதற்கு வேறு எந்த ஒரு ஆசையும் இல்லாத காரணத்தினால் விதேக முக்தியை கொடுத்தால் கூட வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றது. நாத்யந்திகம் விகனயந்த்யபிதே பிரசாதம் கிந்த்வன் யதர்பித பயம் ப்ருவ உன்னயஸ்தே.
ஞானிகளுக்கு, சில ஞானிகளுக்கு இப்படி ஒரு ஆசை வரும். பந்தமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, இது எல்லாம் ஒரு டிராமான்னு தெரிஞ்ச பிறகு, நம்மளும் பகவான் கூட சேர்ந்து ஒரு டிராமா போட்டா என்ன ஆகும், அந்த டிராமால நாமும் கலந்து கொண்டால் என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருப்பதனால் அந்த ஆசையை இங்கே இந்த சனகாதி ரிஷிகள் வெளிப்படுத்துகின்றார்கள். எங்களுக்கு இந்த விதேக முக்தி கூட தேவையில்லை. விதேக முக்தியே தேவையில்லைன்னும் பொழுது மீதி இருக்கிற அல்பங்கள் ஏதாவது தேவைப்படுமா? இந்திர பதவி, சந்திர பதவி, யம பதவி, இதெல்லாம் தேவைப்படுமா? அதை யாருமே விரும்புவதில்லை. ஏனென்றால் எங்கள் வாழ்நாள் முழுவதும், அது சிறிய வாழ்நாளாக இருக்கட்டும், பெரிய வாழ்நாளாக இருக்கட்டும், மனித வாழ்க்கை 100 வருஷம்தான் சிறிய வாழ்நாள் இல்லையா? பெரிய வாழ்நாள்னா சனகாதி ரிஷிகள் போன்ற ரிஷிகளுடைய வாழ்நாள். முழு பிரம்ம சிருஷ்டி முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு அந்த உருவம் மறைய போகுது இல்லையா? ஒரு பிரம்ம சிருஷ்டின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 2000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாஜிக்கு ஒரு நாள். ஒரு சதுர்யுகம்னா 43,20,000 மனித வருடங்கள் ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 2000 தடவை பெருக்குனா ஒரு நாள் யாருக்கு? சதுர்முக பிரம்மனுக்கு. அது போல 365 நாள், அது போல 100 வருஷம். இப்ப இருக்கிற சதுர்முகனுக்கு வயசு கேட்டா சாஸ்திரத்துல சொல்லுது 51வது வயசுல இருக்கார். தாத்தா ஆயிருக்கார், இப்பதான் 51வது வயசுல ஆயிருக்கார். அவர் இப்போ அவருடைய சிருஷ்டி எவ்வளோ நீண்ட காலம், அத்தனை நீண்ட காலம் இந்த சனகாதி ரிஷிகள் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த இரத்த மாம்சமான உடல் இல்லை, மானச புத்திரர்கள் என்பதனால கடைசி வரைக்கும் இந்த சிருஷ்டி வரைக்கும் ஃபுல்லா இருப்பாங்க. பெரிய வாழ்நாள் இருந்தாலும் எங்களுக்கு போரே அடிக்காது, எங்களுக்கு ஒன்னும் ஒரு அலுப்பே தட்டாது. எதனால? உன்னுடைய குணங்களை எப்பொழுதும் எங்கள் காதுகளினால் கேட்டுக்கொண்டு வாயினால் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு விதேக முக்தியே வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ விதேக முக்தி வேண்டான்னு சொன்னா என்ன ஆகும்? விதேக முக்தி வேண்டாம்னு சொன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க கூட நாங்களும் சேர்ந்து விளையாடலான்னு இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு டயலாக் கொடுங்க, நாங்க என்ன செய்யணும்? அந்த டிராமா டயலாக் டைரக்டர் தானே கொடுப்பாரு. அந்த மாதிரி நாங்கள் ஜீவன் முக்தர்களாக உங்களுடைய லீலையில் பங்கேற்க உள்ளோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே பகவான் கேட்கிறான், என் கூட இருக்கணும்னா சம்சாரத்துல அவஸ்தைப்படணுமேப்பா, நான் வேற அடிக்கடி விட்டுட்டு இங்கிருந்து போயிடுவேன், எப்ப போவேன் எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, திடீர்னு போயிடுவேன் திடீர்னு வருவேன், என் கூட வரீங்களா? அங்க போனா ஜனங்க மாலைகளை போடுதோ இல்லையோ, கல் அடிப்பாங்கோ, காரி துப்புவாங்கோ, எல்லாம் திட்டுவாங்க, அதுக்கெல்லாம் தயாரா நீயே வாங்கும் பொழுது எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்களும் உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சனகாதி ரிஷிகள் சொல்றாங்க. காமம் பவஸ்வவிருஜினை நிறையேஷு நஸ்தாத் சேதோ அலிவத்யதி தினுதே பதயோரமேத வாச்சனஸ்துளசிவது யதிதே அங்கிரிஷோபா பூர்யேததே குணகணைர் யதி கர்ணரந்திரஹா. நாங்கள் உம்மிடம் விளையாட தயாராக இருக்கின்றோம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனுக்கு என்ன தமிழ்ல? நிபந்தனை. ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நாங்க எங்க வந்தாலும் எங்க காதுக்குள்ள எப்பொழுதும் உங்களுடைய புகழ் எங்கள் காதுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கணும். இறைவனுடைய புகழை பாடுவதற்கு பெயர் நாம சங்கீர்த்தனம் இல்லையா? எங்கே இறைவனுடைய புகழ் கொட்டி கிடக்குது? சாஸ்திரத்துல. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட சாஸ்திரம் இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க வேணாலும் வர தயாராக இருக்கிறோம். காமம் பவஹா ஸ்வவிருஜினைஹி நிறையேஷு நஸ்தாத். நரக்கத்துக்கு கூட எங்களை கூட்டிட்டு போ, நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நரக்கத்துல போன பிறகு கூட நாம சங்கீர்த்தனம் உன்னுடைய புகழ் எங்கள் காதில் கேட்டால் அதற்கு அது நரக்கமாகவே எங்களுக்கு தெரியாது, சம்சார பந்தனம் எங்களை தீண்டவே தீண்டாது. எதுவரை எங்களுடைய காதுகள் உன்னுடைய புகழை கேட்டுக்கொண்டிருக்கின்றதோ, எதுவரை எங்களுடைய வாக்கு உன்னுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றதோ, எதுவரை எங்களுடைய மனம் உன் திருவடியில் நிலைத்திருக்கின்றதோ, அதுவரை எந்த துன்பமும் எங்களுக்கு துன்பமாக தெரியவே தெரியாது, சம்சாரம் இருக்கவே இருக்காது, நரக்கத்தில் இருந்தால் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பகவானுடைய புகழை பாடி
கேட்டு தியானிப்பவர்களுக்கு அந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் சுதாமா கதையில பாக்குறோம், பகவான் கேட்கிறான், எப்படி இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறான். சுதாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல குச்சேலர்னு பேர் அவருக்கு. அவருக்கு வந்து 28 குழந்தைங்க. யோசனை பண்ணி பாருங்க, வேலை இல்லாத பட்டதாரி ஆகாத ஒரு ஆள், 28 குழந்தைங்க. அவரை பார்த்து பகவான் கிருஷ்ணன் கேட்கிறான், எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன்றாரு. சாப்பாட்டுக்கே லாட்டரி, ஆனா என்ன சொல்றார்? நல்லா இருக்கிற. அவருடைய நல்லா இருக்கிறன்றடைய அர்த்தம் என்ன? எதுவரை என் காதுகளுக்கு பகவானுடைய நாமமும் பகவானுடைய புகழும், எதுவரை என் வாயில் பகவானுடைய நாமமும் இருக்கின்றதோ, எதுவரை என்னுடைய மனதில் பகவானுடைய தியானம் இருக்கின்றதோ, அதுவரை வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்ப நம்மளை யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அதை ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? நல்லா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறேன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை படித்து கொண்டு தியானித்து கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருக்கின்றவர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். விபத்தோ நைவ விபத்தா சம்பத்தோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பத்து நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபத்து ஆபத்துன்னு சொல்றமே, அது ஆபத்தே இல்லை. சம்பத்து சம்பத்து பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம். ஒரு லாட்டரி சீட்டு கிடைச்சிடுது, ஒரு வீடு வாங்கிட்டேன், பேரன் பிறந்துட்டான், பேத்தி பிறந்துட்டான், இதெல்லாம் பகவான் அனுகிரகம் தான். ஆனா உண்மையான அனுகிரகம் அது இல்லை. எது உண்மையான அனுகிரகம்? சம்பத்து நாராயண ஸ்மிருதிஹி. இந்த நாராயண ஸ்மிருதி இருக்கின்றதல்லவா, அந்த வாழ்க்கைத்தான் உண்மையான அனுகிரகம் அடைந்த வாழ்க்கை. விபத்து விஸ்மரணம் விஷ்ணோஹோ. எந்த வாழ்க்கையில் இறைவனை நினைக்க முடியவில்லையோ, எந்த பணிகளினால் டைமே இல்லை சுவாமின்றாங்க எல்லாரும். இப்போ குழந்தையும் சொல்றான், தாத்தாவும் சொல்றார். அதான் ஆச்சரியம். 4 வயசு எல்கேஜி படிக்கிற குழந்தைய கேட்டாலும் டைமே இல்லைன்றான். ரிட்டையர்ட் ஆகி 65 வயசு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறார் தாத்தா, அவரை கேட்டாலும் டைமே இல்லை. என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்களுடைய ஷெட்யூல், டெய்லி ஷெட்யூல்ல கேட்டா ஒரே போகோ சேனல், டிவி, அந்த குழந்தைங்கள் எல்லாம் போகோ சேனல், அந்த காமிக்ஸ் எல்லாம் பார்க்கும். தாத்தாவா இருக்கிற குழந்தை என்ன பண்ணுது? எதையோ உட்காந்து பார்த்தும் கிடக்குது பாவம். அதனால பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய புகழை கேட்பது, இந்த மாதிரி சாஸ்திரங்களை கேட்பது, மனதில் இறைவனை தியானிப்பது, இது இருந்தால் நரகம் கூட சொர்க்கவாசம் தான், ஜீவன் முக்தி தான். இது இல்லாமல் இருந்தா சொர்க்கத்தில் இருந்தா கூட சம்சாரம் தான் என்பதை இந்த ஞானிகள் தங்களுடைய கருத்தை வெளியிடுகின்றார்கள். இதெல்லாம் சத்தியம் இல்லையா? இறைவன் வந்து எங்கும் நிறைந்தவனாக இருப்பவன், இருந்தாலும் எல்லா உருவமாக எடுக்கின்றான். அப்புறம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம்தான் ஒரே வழி. அதற்கப்புறம் யாரெல்லாம் இறைவனுடைய ரசத்தை அனுபவித்து விட்டார்களோ, அவருடைய மகிமையை அனுபவித்துட்டார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த உலக சுகங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே இருக்காது. உலக சுகங்கள் மட்டுமல்ல, உலகத்தினுடைய துக்கத்தை பொறுத்து கூட அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இதெல்லாம் சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்ட உடனே பகவானுக்கு ஆனந்தம் ஆயிடுது. பா, என் வீடு தேடி வந்து என் காது குளிர இதெல்லாம் சொல்றாங்களே. மற்றவங்க எல்லாம் வந்தாங்கன்னா என்ன சொல்றாங்க? மற்ற பக்தி ஞானி பக்தர்கள் பகவான் இடத்துல போனா பகவானுக்கே ஆனந்தம். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு கேட்கறதுக்குன்னே ஒண்ணும் இல்லை, அப்ளிகேஷனும் கிடையாது, அப்பீலும் கிடையாது. மோட்சம் கொடுன்னு கூட கேட்கறது இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டாங்க இப்போ. அப்போ இவர்கள் எல்லாம் வந்தா அவனுக்கு ஆனந்தம் ஆகுது. மற்றவங்க எல்லாம் சோசோ டிவோட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா, உதாரா சர்வ ஏவைத்தே அப்படின்றான் பகவான். எல்லாரும் டிவோட்டி தான், ஆனா ஞானி து ஆத்மைவ மிஹிமதம். ஞானி வந்தா தான்பா எனக்கு ஒரு ஆனந்தம், ஏன்னா நான் வந்தா மாதிரியே இருக்குது, ஞானியை பார்த்தால் என்னை பார்த்தா மாதிரி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நீங்க கோயிலுக்கு எத்தனையோ பேர் போறாங்க, போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த பூஜாரியும் கேட்கிறார், பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, அப்புறம் யார் பேர். இவர் கொடுக்கறது 10 ரூபா 2 வாழைப்பழம். அதுக்கு வந்து இவர் பேரு, இவன் பேரன் பேத்தி, அதுக்கு வந்து என்ன லிஸ்ட் தெரியுங்களா? இந்த 2 வாழைப்பழத்துக்கு திரும்பி கேட்கறது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். எவ்வளவுன்னு சொல்ல மாட்டார் அவரு. 1 கோடியா 2 கோடியா ஐஸ்வர்யம் எவ்வளவுன்னு சொல்ல மாட்டார். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பசு, பத்னி,
புத்ரா எல்லாம் லிஸ்ட் வரும் 2 வாழைப்பழத்துக்கு. இப்படி இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து இவங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு கேட்டு பகவானுக்கு அலுப்பு. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த யாராவது ஒருத்தர் வரார், ஹலோ சார் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? நல்லா இருக்கீங்களா? ஒரு ராஜா இருக்கார், அவர் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிற, வரவங்க எல்லாம் ஒரே துக்கத்தை சொல்றாங்க. அந்த துக்கத்தை கேட்டு 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 அவருக்கு அலுப்பாயிடுது. என்னடா இது, நான் கிரியேட் பண்ண இந்த சிருஷ்டியில ஒருத்தவங்க கூட சந்தோஷமா இல்லையா? நான் கிரியேட் பண்ண இந்த சிருஷ்டியில ஒரு ஜீவன் கூட சந்தோஷம் இல்லையா? அவ்வளவு முட்டாள்தனமா பண்ணிட்டேனா? இப்ப எப்படி மருத்துவர் வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யாரை பார்த்துட்டு இருக்கணும்? மருத்துவர் பாருங்களேன், பாவம் இல்ல, நான் பரிதாபப்படக்கூடிய ஆள் அவர், பாவம். அவ்வளவு தூரம் படிச்சுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யாரை பார்க்கணும்? அழகுறவங்கள தான் பார்க்கணும். அழுதுட்டே இருக்க. அதுல யாராவது ஒருத்தர் ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி போய் எல்லாம் நல்லா ஆயிட்டு திருப்பி வந்து, சார் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்தோம், இந்தாங்க பட்டாடைன்னு போத்தினாருன்னா எவ்வளவு ஆனந்தப்படுவார். ஏன்னா பொதுவா நல்லா ஆயிடுச்சுன்னா யாரும் திருப்பி வரமாட்டாங்க, திட்டிகிட்டே போவாங்க. பெரிய மெடிக்கல் பில் கொடுத்துட்டான், 2 லட்சம் வாங்கிட்டான் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ அழறவங்க மத்தியில ஒருத்தர், அழாதவர் ஒருத்தர் வரார், ஒரே பிச்சு புடுங்குறவங்க மத்தியில எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பகவானேன்னு ஒருத்தர் வர்றாருன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த மாதிரி ஆனந்தம் பகவானுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுத்து. இவர்களை பார்த்த உடனே பகவான் புகழ ஆரம்பிக்கிறான். யார? இந்த ஞானி பக்தர்களை, சனகாதி ரிஷிகளை பகவான் புகழுகின்றான். இவங்க தான் பகவானை புகழ்றது நியாயம். பக்தர்கள் ஞானிகள் இறைவனை புகழ்வது நியாயம். ஆனா இறைவன் இப்பொழுது ஞானிகளையும் பக்தர்களையும் புகழுகின்றான். அதை கேட்கும் போதே நமக்கு பயமாகுது. இவ்வளவு ஆனந்தமா புகழறான்னா பொய் சொல்ல மாட்டான். பகவானே பொய் சொன்னா அப்புறம் நம்ம அந்த பகவானை வந்து வழிபடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? சொல்றதெல்லாம் எவ்வளவு தாத்பரியமா இருக்குது பாருங்க. பகவான் புகழறான். தத்வ பிரசாதயாம் யத்ய பிரம்ம தெய்வம் பரம் ஹிமே தத்தீத்யாத்ம கிருதம் மன்யே யத்வபும் சிர் அசத்கிருதா. முதல் வார்த்தையே, ரிஷிகளே நீங்கள் என்னை பரமாத்மா தெய்வம்னு சொல்றீங்க, உண்மை என்ன தெரியுமா? நீங்கத்தான் என்னுடைய தெய்வம். பிரம்ம பரம் தெய்வம் ஹிமே, எனக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதுன்னா இந்த ஞானிகள் தான் என்னுடைய தெய்வங்கள். எல்லா ஞானிகளையும் நான் வழிபடுகின்றேன். எனவே என்னுடைய தாசர்கள் செய்த இந்த தவறுக்காக தத்ஹி ஆத்மகிருதம் மன்யே, என்னுடைய தாசர்கள் செய்த தவறு நான் செய்ததாகவே அர்த்தம். எனவே அந்த இந்த தாசர்கள் செய்த தவறுக்காக என்னை நீங்கள் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதல் வார்த்தையே எப்படி இருக்கும் சனகாதி ரிஷிகளுக்கு? ஐயோ பகவான் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. என்னவா காரணம் இருக்கும்? ஏன் இப்படி சொல்றான் பகவான்? என்னை மன்னிங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய தாசர்கள் செய்த தவறுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பரம தெய்வம் நீங்கள், ஞானிகளாகி நீங்கள் என்னுடைய பரம தெய்வம். எதனாலப்பா அப்படி சொல்ற? உன்னை விட அதிகமா எங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு ஞானிகள் அப்படியே கேள்விக்குறியோட பாக்குறாங்க. பகவான் சொல்றான், என்கிட்ட இல்லாத ஒரு சமாச்சாரம் உங்ககிட்ட இருக்குது. என்னது அது? பகவான் கிட்ட இல்லாத ஒரு சமாச்சாரம், ஒரு குணம் ஞானிகள் கிட்ட இருக்குதுன்னு பகவான் சொல்றாரு. எதனால சொல்றாரு? எனக்கு விரோதிகள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு விரோதிகளே கிடையாது. எனக்கு கோபம் வந்தா தலையை எடுத்துருவேன், உங்களுக்கு கோபம் வந்தா பகவானை போய் அடையின்னு சொல்லி சாபம் கொடுப்பேன். எப்படி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உலகத்திற்கு அவதாரமாக வந்தால் நீங்கள் இல்லாமல் எந்த டயலாகும் ஓடாது. நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்றதுனால நான் வந்து உலகத்துல வந்து சம்சாரத்துல அகப்பட்டு கொண்டு எல்லார்கிட்டையும் கல்லடியும் வாயடியும் கல்லடியும் சொல்லடியும் பட்டு கொண்டு இருக்கின்றேன். எல்லா அவதாரத்திலும் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல நீங்க தான் வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கின்றீர்கள் அப்படின்றான். இதெல்லாம் பின்னாடி நடக்க போற டயலாக், சொல்ல போற டயலாக்கு இப்பவே முன் உதாரணம். ராமாவதாரத்துல சொல்ல போறான் பகவான். அஜ்ஞானாதவமன் ஏரன் சர்வபூதானி லக்ஷ்மண கர்த்தாரமபி லோகானாம் சூரம் கருணவேதினம். சீதையை ராவணன் தூக்கி கொண்டு சென்ற பொழுது ஒவ்வொரு தேவதையையும் கூப்பிடுகின்றார் பகவான் ராமர். என் சீதையை பார்த்தாயா, என் சீதையை பார்த்தாயா?
ஏன்னா காடு இல்லையா, மனுஷால் இல்லை, அதனால தேவதைகளை கூப்பிடுறார். அப்புறம் மரம் மட்டை செடி இதெல்லாம் கேட்கிறார், மானை கேட்கிறார், குயிலை கேட்கிறார், ஒன்னும் வாயை திறக்க மாட்டார். பஞ்ச பூதங்களை கேட்கிறார், வாயை திறக்க மாட்டார். யாரும் வாயை திறக்க மாட்டேன். எதனால வாயை திறக்க மாட்டேங்குது? இது எப்படின்னா, ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போயிட்டார், ஒரு பெரிய ரவுடி. போலீஸ் வந்து கேட்கிறார், யார் கொலை பண்ணாங்கோ? அந்த ஊர் ஜனம் வாயை திறக்குமா? வாயை திறந்தா அடுத்த நாளே இந்த தலை காலி ஆயிடும் இல்லையா? அதனால பயத்துல வந்து வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அப்ப பகவானுக்கு கோபம் வந்துடுது. லக்ஷ்மணா, நான் நல்லவனா இருக்கிறதுனால தானே என்ன எல்லாரும் இந்த மாதிரி அசிங்கம் பண்றாங்க. கர்த்தாரம் அப்படி லோக்கானம், நான் இந்த லோகத்துக்கே சிருஷ்டி கர்த்தா, என்ன அவமானம் பண்றாங்க லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி அழறாரு. அந்த நேரத்துல ஞானியாகி லக்ஷ்மணன் விழுந்து காலில் விழுந்து, என்னன்னா நீங்களே அழுதீங்கன்னா என்ன கதியாக? பேஷண்ட் அழுவலாம், டாக்டர் அழுவலாமா? ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுது, ரத்தம் வந்து வருது கொட்டுது அப்படின்னு சொல்லி பேஷண்ட் அழுவலாம், கூட இருக்கிறவங்க அழுவலாம். டாக்டரும் சேர்ந்து உட்காந்து அழுத ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்ல அழுவீங்களா? அப்போ ஞானியாக இருந்து பகவானுடைய கண்ணீரை துடைக்கின்றான் லக்ஷ்மணன். இறைவனுடைய சொரூபம் அவனுக்கு தெரியும் இல்லையா? அதனால இது முடிஞ்ச உடனே சொல்றாரு, நீ என்னுடைய வில் எடுத்துட்டு வா, இந்த உலகத்தையே சிருஷ்டியை நான் அழிச்சிடுறேன். சத்தியத்துக்கு தர்மத்துக்கு இடம் இல்லை, இந்த சிருஷ்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால இந்த என்னுடைய வில் எடுத்துட்டு வா, நான் அழிச்சிடுறேன். அப்போ இப்போ ஒரு அண்ணன் வந்து தம்பி கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு, ஏதோ ஒரு கோவத்துல, AK-47 எடுத்துட்டு வா, நான் எல்லாரையும் சுட்டு போடுறேன். தம்பி என்ன சொல்லுவான்? ஏன்னா டயலாக் விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா? எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? உலகத்தை எப்படி நீ அழிக்க முடியும்னு கேட்கணும் இல்ல? லக்ஷ்மணன் கேட்கல, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். சந்திரன் சுட்டுடுத்தே அப்படின்றான். நீ சந்திரனாக வந்திருக்கின்றாய், உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கின்றாய். அது வந்து நீ ஏற்கனவே ஒரு வில்லனால இந்த உலகம் அவஸ்தைப்பட்டு இருக்குது. பஞ்சபூதங்கள் தேவதைகள்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறியா? நீயும் சேர்ந்து பயமுறுத்துறிய அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி, அந்த நேரத்துல யாரு ஆறுதலாக இருக்கின்றார்கள்? ஞானிகள். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பகவான் வந்து நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக வருகின்றார். ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பகவானையே அழ வைப்போம். அவ்வளவு சக்திசாலிங்க நம்ம. உலகத்துல இருக்கிற ஜீவர்கள் பகவானே ஒவ்வொரு அவதாரத்திலையும் அழறான். ராம அவதாரத்துல சொன்னா, கிருஷ்ண அவதாரத்துல கீதையில சொல்றான் பகவான், அவஜானந்தி மாம் மூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். பாருங்களேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற மாமியும் அதான் சொல்லுது, என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு. பகவானும் அதே சொல்றான், என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. சம்சாரம் பத்தீங்களா? அந்த நேரத்துல பீஷ்மாச்சாரியார் போன்ற ஞானிகள் வந்து இறைவனை ஆசுவாசப்படுத்துகின்றார்கள். இதெல்லாம் டயலாகப்பா, மறந்துடாத, அடிக்கடி மறந்துடாத. சும்மா அந்த தாத்பரியத்துல அந்த டிராமா போடும் பொழுது அந்த உத்வேகத்துல வசன கர்த்தாவாக இருக்கணுமே தவிர, வசனம் பேசுறவனா இருக்கலாமே தவிர, அந்த வசனம் தனக்கு இல்லைன்ற புத்தியோடு இருக்கணும் இல்லையா? அப்ப மறந்துடாம இருப்பதற்கு யார் சொல்லி தருகின்றார்கள் என்றால் ஞானிகளாகி நீங்கள் தான். அதனால நீங்க இல்லாம எனக்கு வந்து லைஃபே இல்லை, என்னுடைய வாழ்க்கையே இல்லை. அதனால உங்களை எதிர்த்து கொண்டு என்னால வாழ முடியாது. ஏனென்றால் நீங்க யாருடைய புகழை பாடுகின்றீர்களோ அவன் மட்டும் தான் சத்தியமா இருப்பான். எந்த புஸ்தகத்தை நீங்க எல்லாம் படிக்கிறீங்களோ அந்த புஸ்தகம் மட்டும் தான் ஜென்ம ஜென்மாந்திரமா ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, பாகவதம் எழுதி, பாகவதத்தினுடைய சரித்திரம் பிரகாரம் பாகவதம் எழுதி 5000 வருஷம் ஆச்சு. 5000 வருஷத்துல எவ்வளவு புஸ்தகம் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க? எங்க போச்சு அந்த புஸ்தகம் எல்லாம்? பாகவதம் தான் இருக்கு. கீதையை சொல்லி ஒரு 5000 வருஷம் ஆச்சு. ஏன் இந்த மாதிரி புத்தகங்கள் மட்டும் இருக்கின்றது? ராமாயணம் எழுதி லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சு. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி. எந்த சாஸ்திரத்தை சாதுக்கள் படிக்கிறாங்களோ அந்த சாஸ்திரம் தான் நிலைக்குது சிருஷ்டியில. எந்த கோயில்களுக்கு சாதுக்கள் ஞானிகள் போய் பகவான ஒரு புகழ் பாடுறாங்களோ அந்த ஸ்தலங்களுக்கு என்ன பெயர்? பாடல் பெற்ற ஸ்தலங்கள். மீதி எல்லா ஸ்தலங்களும் கோவிந்தா. கோவிந்தாவுக்கே கோவிந்தா. வெறும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். அப்பா, நீங்க யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிபிகேட் மட்டும்தான் நிலைத்து இருக்கும். நீங்க யாருடைய புகழை பாடுகின்றீர்களோ அந்த புகழ் மட்டும்தான் நிலைத்து இருக்கும். நீங்க வந்து காசு வாங்கி பாடுற ஆள் கிடையாது.
பதவி வேணும்னு பாடுறதுக்கு ஆள் கிடையாது. நாக்கொண்டு மானுடம் பாடும் அப்படின்னார் ஒரு ஆழ்வார். இந்த நாக்க வைத்து மனிதர்களை பாட மாட்டோம், அல்பனை பாடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்ப அகண்டத்தை பாடுகின்ற உங்களுடைய வாயினால் என்னுடைய புகழ் பாடப்படும் பொழுது இது சாஸ்வதமாக இருக்கின்றது. இரண்டாவது, முதல் கருத்து என்ன? எனக்கு கஷ்டம் வரும்போது என் கண்ணை துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது நீங்க தான். அடுத்தது, என்னுடைய புகழை நீங்கள் பாடினால்தான் மற்றவங்களும் பாடுவாங்க. இரண்டாவது. மூணாவது, என் புகழை பாடு, என்னை சரணடை, என்கிட்ட பக்தி பண்ணுன்னா கிட்ட வரா மாதிரி வரான், கல்லடிக்கு வரான். அப்போ எனக்கு விரோதிகள் இருக்கிறாங்களே தவிர நண்பர்கள்னு சொல்லி கம்மியா தான் இருக்கிறாங்க, விரோதிங்க ஜாஸ்தி. ஆனா உங்களுக்கோ எந்த விரோதியும் கிடையாது. விரோதியா வரவன் கூட அழகா நயமா பேசி நீங்க அவனை பக்தனாக மாற்றி பகவான் கிட்ட இழுத்துட்டு என்னுடைய திருவடிக்கு இழுத்து கொண்டு வந்து விடுகிறீர்கள். அதனால நீங்க இல்லாம என் வாழ்க்கை கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் தான் பரம் தெய்வம், பிரம்ம பரம் தெய்வம் ஹிமே அப்படின்னு சொல்றார். இது சொன்ன உடனே ஞானிகளுக்கு, இந்த சனகாதி ரிஷிகளுக்கு என்ன டயலாக் இப்படி ஓடுதே, நம்ம தான் கொஞ்சம் விட்டோம்னு பார்த்தா இவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா விடுறாரு, இன்னும் எவ்வளவு விடுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். பகவான் சொல்றான், யஸ்யாமிருதாமலயச ஸ்ரவணாவகாஹ சத்ய புனாதி ஜெகதாஸ்வபசாத்வி குண்டஹ சோகம் பவத்யஹ உபலப்த சுதீர்த்த கீர்த்திஹி சிந்த்யாம் ஸ்வபாகுமபி வஹ் பிரதிகூல விருத்திம். அடுத்தது, உங்களுக்கு அபச்சாரம் செய்தவர்களாக யாராக இருக்கட்டும் அவர்களை நான் நாசம் செய்து விடுவேன். ஏன்? என்னுடைய கைகளே இருக்கட்டும், என் கையே வெட்டிக்குவேன்றான் பகவான். சிந்தியாம் ஸ்வபாகும் அபி, என்னுடைய கைகளாக இருக்கட்டும், ஏதோ தவறு தெரியாம என்னுடைய கைகளே உங்களுக்கு அபச்சாரம் செய்வதாக இருந்தால் அந்த கைகளையே வெட்டி விடுவேன். இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி அழகாக எழுதுகின்றார், பகவானுடைய கைகள்னா யாரு? தேவதைகள். கைகள் மூலமாக எப்படி காரியங்கள் செய்யப்படுகின்றனவோ அது போல இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்கள் யார் மூலமாக செய்யப்படுகின்றது? தேவதைகள் மூலமாக செய்யப்படுகின்றது. இந்த தேவதைகள் உங்களுக்கு அபச்சாரம் செய்தால் அவர்களை நான் நாசம் செய்து விடுவேன். எதுக்காகப்பா? எங்களுக்காக ஏன் அவ்வளோ உங்களுக்கு பரிந்து கொண்டு வருகின்றீர் அப்படின்னு சொன்னா பகவான் சொல்றான், அது எல்லாம் உங்களுடைய மகிமைக்காக. என்ன மகிமை? பவத்யஹா உபலப்த சுதீர்த்த கீர்த்திஹி, உங்களால் எனக்கு வழங்கப்பட்ட புகழ் இருக்கின்றதல்லவா, நீங்கள் என்னை புகழ்ந்து பாடியிருக்கின்றீர்கள் அல்லவா, சத்தியத்தை அடிப்படையாக வைத்து அந்த கீர்த்தி இருக்கின்றதல்லவா, அந்த கீர்த்தி அமிர்தத்தை போன்றது. அமல யசஹா, அந்த யசஸ் இருக்கின்றதல்லவா, பவித்திரமான புகழது அமிர்தத்தை போன்றது. அதை கேட்பதனாலேயே சண்டாளன் கூட உடனடியாக பவித்திரம் அடைந்து விடுகின்றான். ஸ்ரவணாவகாஹா சத்ய புனாதி ஜெகதாஸ்வபசஹா. ஸ்வபச்சம்னா நாயை வெட்டி சமையல் பண்ணி சாப்பிடுற ஆள், நாய்கறி சாப்பிடுற ஆள். நாய்கறி சாப்பிடுறவர்னா யாரு? எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாதவர்னு அர்த்தம். அந்த காலத்தெல்லாம் நாய்கறி, இப்ப எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாது. நீங்க என்ன சண்டைக்கு வந்துருவாங்க இப்ப சொன்னா, நாய்கறி சாப்பிடுபவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அந்த காலத்துல சாஸ்திர பிரகாரம் வைதிக காலத்துல நாய்கறியை உண்பவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் என்று சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் கூட ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றார்கள், அவர்கள் கூட பக்தி நிறைந்தவர்களாக மாறுகின்றார்கள். எப்போ? என்னுடைய புகழை கேட்பது, நாம சங்கீர்த்தனத்தை கேட்பதனால் மாத்திரத்தில் அவர்களுடைய பாப்பங்கள் எல்லாம் தொலைந்து, பாப்ப வாசனைகள் எல்லாம் தொலைந்து புனிதமடைந்தவர்களாகி விடுகின்றார்கள். அவர்களை புனிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு புனிதத்தன்மை என்னுடைய புகழுக்கு எப்படி வந்தது தெரியுமா? உங்க வாயால அது வந்ததனால அந்த புனிதம். பகவான் சொல்றாரு, எனக்கு கிடைத்த இந்த புகழ் இருக்கின்றதல்லவா, அந்த புகழுக்கு ஒரு மகிமை இருக்கின்றதல்லவா, பிறரை தூய்மைப்படுத்துகின்ற மகிமை. அந்த மகிமையை கொடுத்தவர்கள் நீங்கள் பாடியதனால் எனக்கு அந்த மகிமை கிடைத்தது.
பவத்யஹா உபலப்த சுதீர்த்த கீர்த்திஹி, உங்களால் நான் புகழப்பட்டவனாக இருப்பதனாலேயே என் புகழுக்கு பிறரை, சண்டாளனை கூட பாப்பியை கூட புனிதப்படுத்துகின்ற குணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். பகவான் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாருங்க ஞானிங்க மேல. ஆனா இந்த ஞானிகள் சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்துல என்ன பேர் கிடைக்கும்? பைத்தியம்னு கிடைக்கும். பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானிகளை சாதாரண மக்கள் பார்த்தா ஏதோ பைத்தியம் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா பகவானுக்கு தான் தெரியும். வைர வியாபாரம் பண்றவனுக்கு தானே வைரத்தினுடைய மரியாதை தெரியும். கத்திரிக்காய் வியாபாரம் பண்றவனுக்கு வைரக்கல்லுடைய மரியாதை தெரியுமா? அதனால இன்னும் கேட்போம் என்ன சொல்றாரு பகவான். யத் சேவயா சரண பத்ம பவித்ரரேணும் சத்யக்ஷதா கிலமலம் பிரதிலப்தசீலம் நஸ்ரீ விரக்தமபி மாம் விஜஹாதி யஸ்யா பிரேக்ஷாலவார்த்த இதரே நியமான் வஹந்தி. சென்ற ஸ்லோகத்துல ஞானிகளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுடைய மகிமை சொல்லப்பட்டது. நீங்கள் புகழ்வதனால் என் புகழ் மகிமைக்குரியதாக இருக்கின்றது. இப்ப எத்தனையோ பேர் சொல்றாங்க நிரந்தர தலைவா, அமிழ்தே, அது இதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நிக்குமா? யாரோ ஒரு ஞானி யாரை பார்த்தாவது சொன்னாருன்னா அது நிக்கும். யாரை பார்த்து அந்த ஞானி சொல்ல முடியும்? நிரந்தர தலைவான்னு யாரை பார்த்து சொல்ல முடியும்? பகவானை பார்த்து தான் சொல்ல முடியும். வேற யாருமே தலைவான்ற வார்த்தைக்கு தகுதி இல்லை, நிரந்தரன்ற வார்த்தைக்கும் தகுதி இல்லை. அமிழ்தே இந்த வார்த்தைக்கு யாருக்காவது தகுதி இருக்கா உலகத்துல? இறைவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இல்லையா? அதனால போன ஸ்லோகத்துல நீங்கள் பாடியதனால் நான் புகழ் அடைந்துள்ளேன் அப்படின்னு அவருடைய வாக் மகிமையை சொன்னான். இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், யாருடைய கடைக்கண்ணிற்காக தேவதைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, மனிதர்கள் ரிஷிகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்த லட்சுமி கடாட்சத்திற்காக தேவதைகளையும் மனிதர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த லக்ஷ்மி இருக்கிறாளே என்ன விடாம அகல இல்லே, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி என்னை விடாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறா, என் காலையே பிடிச்சிட்டு இருக்கிறா. ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்கிற. சனகாதி ரிஷிகள் முழிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல மிசஸ் நாராயணன் இருக்கிறாங்க, லட்சுமி அம்மா பக்கத்துல வச்சுட்டு என்ன அம்மாவை பத்தி சொல்றாருன்னு சனகாதி ரிஷிகள் முழிக்கிறாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, என் காலை பிடிச்சிட்டு சுத்தி சுத்தி வரா, ஏன் தெரியுமா? என்னுடைய கால்கள், என்னுடைய பாதங்கள் உங்களுடைய திரு கைகளால் தொடப்பட்டன. நீங்க என்னுடைய பாதத்தை தொட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணி அதை பவித்திரம் பண்ணிட்டீங்க. என்னுடைய பாதத்தை நீங்கள் பவித்திரம் செய்து விட்டீர்கள். நீங்கள் தொட்டதனால் பவித்திரம் அடைந்துள்ளது என்னுடைய பாதங்கள். எத் சேவையா சரண பத்ம பவித்திரரேணு, யாருடைய சேவையினால என்னுடைய சரணங்கள் பவித்திரம் அடைந்துள்ளதோ அந்த சரணங்களை பிடித்து கொண்டு இருக்கின்றாள் லக்ஷ்மி. அதனால உங்களுடைய தொடுதல், உங்களுடைய கைகளினால் என்னை தொட்ட மாத்திரத்தினாலேயே எனக்கு இந்த லக்ஷ்மி கடாட்சம், நான் வேணான்னு சொன்னா கூட என்னை விட்டு போக மாட்டேன். மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றோம்? பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மா, சௌபாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்றோம். அந்த அம்மா வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுது, வந்தா மாதிரி உடனே போயிடுது. இங்க பகவான் சொல்றாரு, நீ போன்னு சொல்றேன், விரக்தம் அபிமாம், நீ போன்னு சொல்றேன், அப்ப கூட என்னை விட்டு போக மாட்டேன்றா. எதனால? என் காலை பிடித்து கொண்டிருக்கின்றாள். எதனாலன்னா அந்த கால்கள் உங்களுடைய திரு கைகளினால் பவித்திரம் அடைந்த கால்களாக உள்ளது. அது மட்டுமல்ல, உலகத்தையே இந்த உலக ஜீவர்கள் அனைத்தும் என்னுடைய திருவடியை பிடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார்களே, தங்களுடைய பாபத்தை போக்குவதற்காக என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களே, என்னுடைய திருவடிகளுக்கு பாப்பத்தை போக்குகின்ற சக்தி எப்படி கிடைத்தது என்றால் அதுவும் உங்களுடைய கைகள் ஸ்பர்ஷத்தினால் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றார் பகவான். ஏஷாம் பிபர்மி அகண்ட விகுண்ட யோக மாயா விபூதி ரமலாங்கிரி ரஜகிரீட்டைஹி விப்ராம்சு கோண விஷஹேத யதர்கணாம்ப சத்யः புனாதி சகச்சந்திர லலாமலோகான்.
ஒன்னும் திருப்தியே ஏற்படல பகவானுக்கு. ஞானிகளுடைய வாக்கை புகழ்ந்தார், தொடுதலை கை ஸ்பர்ஷத்தை புகழ்ந்தார். இப்பொழுது ஞானிகளுடைய சரண தூளியை புகழ்கின்றார். சரண தூளின்னா அவங்க காலில் இருக்கிற தூசு இருக்குது இல்லையா, அதை புகழ்கின்றார். பாருங்களேன், அகண்ட விகுண்ட யோக மாயா விபூதிகி. என்னுடைய இந்த படைப்பு இருக்கின்றதே, இது யோக மாயினால உண்டாக்கப்பட்டது. அந்த விபூதியில கங்கா அப்படின்னு ஒரு ஆறு இருக்கின்றது, கங்கா என்ற ஒரு நதி இருக்கின்றது. சத்ய புனாதி சகச்சந்திர லலாம லோகான். எந்த லோகத்தில் இந்த கங்கை புகுந்துள்ளாலோ அந்த லோகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களையும் அவள் புனிதப்படுத்துகின்றாள். அப்படிப்பட்ட புனிதத்தன்மை கங்கைக்கு எப்படி வந்தது? என்னுடைய பாத தீர்த்தமாக இருப்பதனால் கங்கைக்கு அந்த புனிதத்தன்மை வந்தது. என்னுடைய பாதத்துக்கு எப்படி புனிதத்தன்மை வந்தது அப்படின்னு கேட்டா பகவான் சொல்றான், உங்களுடைய பாத தூளியை நான் என் தலைமேல் தரித்துக் கொண்டிருப்பதனால். அமலாங்கிரி ரஜக்கிரீட்டை, உங்களுடைய பாத தூளியை என் தலைமேல் நான் தரித்து. ஏஷாம் அமலாங்கிரி ரஜஹா அகம் கிரீட்டைஹி விபர்மிஹி. யாருடைய பாத தூளியை என் தலைமேல் போட்டுக் கொண்டிருப்பதனால் என்னுடைய உடலிற்கு, என்னுடைய உருவத்திற்கு புனிதத்தன்மை வந்ததோ, என்னுடைய பாதத்திற்கு புனிதத்தன்மை வந்ததோ, அப்படிப்பட்ட ஞானிகளுடைய பாதங்களை நான் நமஸ்காரம் செய்கின்றேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? யாருக்கிட்ட சொல்றது? பகவான் பாத தூளியை போட்டுக்கு போறேன்னு சொல்றான் இல்லையா, நடக்க போகுது. கிருஷ்ணாவதாரத்துல 2-3 இடத்துல நடக்கும். ஒரு தடவை பகவானுக்கு, கிருஷ்ணனுக்கு தலைவலி வந்துடுது. தலைவலியை போக்கணும், எந்த மருந்து போட்டாலும் தலைவலி போக மாட்டேங்குது. என்ன செய்யறது? பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்துல நாரதர் வருவார். என்ன பகவானே தலைவலி? ஆமா தலைவலி. போலையா? போல. எது கிடைச்சா போகும்? ஒரு மருந்து கிடைச்சா போகும். என்ன மருந்து கிடைச்சா போகும்? ஞானிகளுடைய பாத தூளி எனக்கு வந்ததுன்னா அதை நான் நெத்தியில பூசிக்கிறேன்னா தைலம், ஜண்டுபாம் மாதிரி அதை நான் தலையில நெத்தியில பூசிக்கினா எனக்கு தலைவலி போயிடுன்றாரு. உடனே எந்த ஞானி உனக்கு பாத தூளி கொடுப்பாங்க? யாராவது உனக்கு பாத தூளி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுப்பாரு, யாராவது கொடுக்குறாங்களா இருக்க. இவர் போறார். முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? மனைவி கிட்ட தான் கேட்கணும். லக்ஷ்மி அம்மா தான் ருக்மிணியா இருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கிறாங்க. நாரதர் கேட்கிறார், உங்க பாத தூளியை கொடுங்க, கிருஷ்ணன் தலையில போடலாம் அப்படின்னு. நாரதரே, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா? என்னுடைய பாத தூளியை பகவான் தலையில போட்டா என்ன கதி ஆகும் எனக்கு தெரியுமா? அவருக்கு நல்லாயிடுமே, அவருக்கு நல்லாயிடணும், எனக்கு இல்ல பாபம் உண்டாகும், நான் இல்ல நரக்கத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்னு, ஜாம்பவதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யாரும் கொடுக்க மாட்டேன்றான், யாருமே கொடுக்க மாட்டேன்றான். சரி, யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி பகவான் கிட்ட சொல்றாரு நாரதர். அப்ப பகவான் சொல்றார், நம்ம கோகுலத்துக்கு போ, அங்க கோபிகைகள் ஞானிகள் இருக்கிறாங்க, அங்க போய் கேளு, எல்லாம் கொடுப்பாங்க பாரு. சரின்னு போறார். மனைவிமார்களே பாபத்துக்கு பயந்து பகவானுக்கு பாத தூளி கொடுக்கல. இவங்க சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது விளையாடினவங்க. இவங்க நரக்கத்துக்கு போனாலும் பரவாயில்ல, பகவான் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவாங்களா? எனக்கு எது வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல, பகவானுக்கு நல்லா ஆனா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட போறார். போன உடனே நாரதர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் கிருஷ்ணனை பத்தி கேட்கறாங்க. ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோ அவர் தான் செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லி நாரதர் அந்த காலத்துல. அவர் சொன்ன கேட்கறாங்க, என்ன ஆச்சு, எப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இது மாதிரி ஆயிப்போச்சு, உடம்பு சரியில்லாம இருக்காரு, தலைவலி, எது போட்டாலும் போக மாட்டேன். மருந்து சொன்னாரு, இந்த மாதிரி பாத தூளி கிடைச்சா அதை பூசிக்கொண்டால் போய்விடுன்னு சொன்னார். கேள்விப்பட்டவொடனே எல்லா கோபிகளும் ஓடி போயிட்டாங்க. அப்ப நாரதர் நினைச்சார், நான் நினைச்சது கரெக்டு தான், யாராவது கொடுப்பாங்களா பாத தூளிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா எல்லா கோபிகைகளும் அம்மாங்கெல்லாம் நனைந்த காலோட வராங்க, புழுதி படைந்த காலோட வராங்க. இந்த மண்ணெல்லாம் ஒட்டி இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொட்டி கொடுக்குறாங்களாம். ஒரு வண்டி ஃபுல்லா அந்த பாத தூளியை எடுத்துட்டு வந்தாராம் நாரதர்.
அப்படின்னு பாகவதத்துல வரும். இன்னொரு இடத்துல ராஜசூய யாகத்துல சாதுக்களுக்கு சேவை செய்து அவருடைய பாததூளியை தலைமையில் ஏற்றுக்கொண்டதனால் அவருக்கு அக்ர பூஜை என்ற மகிமை கிடைத்தது. அந்த கதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால இதெல்லாம் பின்னாடி நடக்க போற டயலாக் எல்லாம் இப்ப கொஞ்சம் அப்படி சாம்பிள் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அதனால பகவான் சொல்றாரு, இந்த துவாரபாலர்கள் உங்களிடத்தில் என்னுடைய பக்தி என்ன என்று அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த துவாரபாலர்கள் அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. அவர்களை நான் ஒழுங்கா ட்ரைனிங் கொடுக்கல. யார் வந்தா என்ன பேசணும், எப்படி பழகணும்னு சொல்லி அவர்களுக்கு நான் பயிற்சி அளிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அப்பப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாதுக்கள் வந்தா எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். யாருக்கு? வீட்டுக்காரம்மாக்கா? அந்த போர்டு போட்டிருப்பீங்க உங்க வீட்லயே, நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். யாருக்கு? வீட்டுக்காரம்மாக்கா இல்ல குழந்தைக்கா? ரெண்டு பேருக்கும் கிடையாது இல்லையா? மூணாவது மனுஷாளுக்கு, என்னை தவிர வேறொரு வஸ்து இருக்கின்றது என்று துவைத புத்தியில் உள்ளவனுக்கு நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். ஏகத்துவ புத்தியில் இருக்கிறவனுக்கு நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன் எப்படி சொல்ல முடியும்? அதனால நான் சொல்லியும் அவங்க ஒழுங்கா உங்களிடத்தில் நடக்கல. அவங்க தவறாக நடந்து கொண்டதற்கு நான் தான் காரணம். எனவே நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதனால நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கிற. ஏதோ புகழறாருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா தண்டனை கொடுங்கன்னு சொல்லிவிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த ஞானிகள் எல்லாம் பகவானை கொஞ்சம் அப்படியே பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள பாத்துக்கிறாங்க. நம்மள என்ன புகழ்ந்து பேசுறாரா இல்ல திட்டுறாரா? என்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து, ஒரு 70 வயசு தாத்தா சொன்னாருன்னா என்ன பண்ணும் குழந்தை? என்ன இப்படி சொல்றாரு தாத்தா? ஒரு பெரிய ப்ரொஃபசர் சின்ன ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை பார்த்து பிரகஸ்பதி நீதாம்பா அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கேள்விப்பட்டதெல்லாம் நல்லா இருக்குது, காது குளிர நல்லா இருக்குது, பகவான் நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கிறான்னு தெரியுது. இருந்தாலும் இதெல்லாம் சும்மா திட்டுறானா இல்ல உண்மைதானா எப்படி ஒத்துக்க முடியும்? என்ன இப்படி ரீல் விடுறார், ரொம்ப விடுறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்து கொண்டு அவர்கள் தங்களை ஆத்ம பரிசோதனம் செய்து கொள்கிறார். ஏன்னா பகவானுடைய வழிமுறையே ஒரு விசித்திரமான வழிமுறை. சிலரை நேரடியா திட்டுவான், சிலரை அன்பா பேசுற மாதிரி திருத்துவான், திட்டி திருத்துவான், அடிச்சு திருத்துவான். புகழ்ந்து திருத்துறதுன்னு ஒரு குரூப் இருக்குது. பிருகு முனிவர்னு ஒருத்தர் இருந்த, அவர் எது சத்துவமூர்த்தி, இந்த மும்மூர்த்திகள்ல எது சத்துவமூர்த்தி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாமினேஷன் வச்சார். இதுல யார் சத்துவகுணம் நிறைந்த மும்மூர்த்திகள் யாரு அப்படின்னு யாரோ ஒருத்தரை டிக்ளேர் பண்ணணும். அதனால என்ன பண்ணாரு, ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் பிரம்ம லோகத்துக்கு பார்த்தார். அங்க போனா இவர் வந்ததை அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால கண்டுக்கல, வந்துட்டார். சிவலோகத்துக்கு போனார். அங்க போனா பகவான் தியானத்துல இருக்கிறான், இவரை கண்டுக்கவே இல்லை. விஷ்ணுலோகத்துக்கு வந்தார். அங்கேயும் பார்த்தா யோக நித்திரையில இருக்கிறான், அதுவும் தியானம் தான். என்னடா இது யாருமே கண்டுக்க மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி இந்த பிருகு ரிஷி என்ன பண்ணாரு, அங்கேயாவது உக்காந்துன்னு தியானம் பண்ணாங்க, இவன் சும்மா படுத்துன்னு இருக்கிறான். யாரு? நாராயணன் அப்படின்னு சொல்லி கோவம் எட்டி வச்சிட்டார். எங்க எட்டி வச்சார்? மார்புல எட்டி வச்சிட்டார். மார்பு இருக்கிற இடம் இது வக்ஷஸ்தலம், லக்ஷ்மி இருக்கிற இடம். எட்டி வச்சிட்டார். எட்டி வச்ச உடனே ஒருத்தர், நம்ம படுத்துட்டு இருக்கிறோம், யாரோ எட்டி வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அயோக்கிய பயலே, சொல்லாம கொள்ளாம வந்ததே பெரிய விஷயம், பெட்ரூம் வரைக்கும் வந்தது இன்னும் பெரிய தப்பு. அதுல மனைவியோட இருக்கிற தனியா இருக்கும்போது எல்லாம் திட்டும் தானே. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அந்த எட்டி உதைத்த கால்களை பிடித்து கொண்டு, ஆஹா இந்த மிருதுவான பாதங்கள் இந்த கடினமான என்னுடைய மார்புல பட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்டார். உடனே பிருகு ரிஷி சொன்னாரு, இதுதான் சத்துவமூர்த்தி. எக்ஸாமினேஷன்ல இந்த மூர்த்தி பாஸ் ஆயிடுது. ஏன்னா சத்துவகுணம் இருக்கிறது மூர்த்தி தான் ஸ்திதிக்கு லாய்க்கு. சம்ஹார மூர்த்தி என்னவா இருக்கணும்? கோபம் இருக்கணும், அப்பதான் சம்ஹாரம் பண்ண முடியும். ஸ்திதி பண்றவர் கோபம் என்ன பண்ணுவார்? ஸ்திதினா என்ன? மெயின்டெனன்ஸ் பண்றவர். மெயின்டெனன்ஸ் பண்றவருக்கு கோபமே வரக்கூடாது. எல்லாம் நிறைய தப்பு பண்ணுவாங்க, இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு க்ஷமை மூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படி எட்டி வச்சாரு இல்லையா, லக்ஷ்மி அம்மா கோச்சின்னு போயிட்டாங்க. எட்டி வதித்த பாதத்தை பிடித்து நமஸ்காரம் பண்றதுனால அந்த பிருகு ரிஷியை மாத்திட்டார்.
ஏன்னா இறைவனையே பரீட்சை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு. இந்த பிருகு ரிஷி கிட்ட அகங்காரத்தை நீக்குவதற்காக அவர் பாதத்தை பிடித்தாரே நாராயண, இப்ப நம்மளுடைய அகங்காரத்தை நீக்குவதற்காக இந்த மாதிரி புகழ்ந்து பேசுகின்றாரா? துவாரபாலர்கள் தவறு செய்தார்கள் என்று சாபம் கொடுத்தோமே, அதுவும் வைகுண்டத்துல துவைத புத்தியோடு இருந்தார்கள், பின்ன திருஷ்டியோடு இருந்தார்கள், பயத்துடன் இருந்தார்கள் என்று சாபம் கொடுத்தோமே, நாம் அதை செய்வதற்கு தகுதி உடையவர்கள் தானா? பிறருக்கு சாபம் கொடுக்கலாமா? அவர்களும் பக்தர்கள் தானே. வைகுண்டத்தில் இருக்கின்ற துவாரபாலர்களும் பக்தர்கள் தானே. அவர்களுக்கு நாம் ஏன் சாபம் கொடுக்க வேண்டும்? நாம் இது ஒன்றும் பிளான் பண்ணி வரல, திடீர்னு சாபம் வந்திருக்குது நம்ம வாயிலிருந்து. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது பகவானுடைய லீலையாக இருக்கும். இந்த சாபத்தை வியாஜமாக வைத்துக்கொண்டு பகவான் வேறு ஏதேதோ லீலைகளை செய்பவனாக சங்கல்பித்து உள்ளான். எனவே அவனுடைய சங்கல்பத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை இப்பொழுது இந்த ரிஷிகள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். நவயம் பகவன் வித்மஹா தவதேவ சிகீர்ஷிதம் கிருதோமே அனுகிரகச்சேதி யத் அத்யக்ஷ பிரபாஷசே. பகவானே, உங்களுடைய புகழ்ச்சியை கேட்டு நாங்கள் பிரமிப்பு அடைந்து விட்டோம், ஒன்னும் புரியாம நிக்கிறோம். ஏன்னா அந்த புகழும் போது பகவான் சொல்லிட்டாரு, நீங்க தான் என்னுடைய தெய்வங்கள்னு சொல்லிட்டார் இல்லையா? அது எப்படி ஆகும்? நாங்கள் எப்படி உனக்கு தெய்வமாக முடியும்? நீர்தான் எங்களுக்கு தெய்வம், நீர்தான் எங்களுக்கு தலைவன், எங்களை நீங்கள் தெய்வங்கள் என்று சொன்னீங்களே, அது எப்படி உண்மையாகும்? அத்வைத நோக்கத்திலிருந்து பார்த்தால் ஒரு வஸ்துவை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதனால ஒருத்தர்கிட்ட போய் நீ தெய்வம் நான் பக்தன் சொல்ல முடியாது. துவைத திருஷ்டியிலிருந்து பார்த்தாலும் நாங்கள் ஜீவர்களாக பிறந்தவர்கள், உங்களுக்கு பேரனுடைய சம்பந்தம். சனகாதி ரிஷிகளுக்கும் நாராயணனுக்கும் என்ன சம்பந்தம்? பேரன் தாத்தா. யார் அப்பா? சதுர்முக பிரம்ம. யாருக்கு பிறந்தவர்? நாராயணனுக்கு பிறந்தவர் இல்லையா? நாராயணனுக்கு பிறந்த சதுர்முக பிரம்மனுக்கு பிறந்த புத்தர்களாகிய நாங்கள் எப்படி உனக்கு தெய்வமாக மாறுவோம்? எனவே நீங்க என்ன கொஞ்சம் ரீல் விடுறீங்களா, இல்ல வஞ்சக புகழ்ச்சி அணியா இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ பகவான் சொல்ல போறாரு, இல்ல இல்ல உண்மையாலுமே தான் இதெல்லாம் அப்ப போற டயலாக இப்ப கொஞ்சம் ரிகர்சல் போட்டுங்கிறேன், அங்க போய் தப்பா சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் மனித அவதாரத்துல நான் சொல்ல போறேன், அதனால அது சத்தியம்தான் அப்படின்னு சொல்ல போறான். அந்த கதையை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் ந்ருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா